தேமுதிகவுக்கு 10 சீட்டுகள் ஒதுக்குனது திமுகக்குள்ளேயே ஒரு அதிருப்தி இருக்கு. திமுக கூட்டணிக்குள் கடுமையான அதிருப்தி நிலவுது. பலமான ஆட்கள் எல்லாம் இப்போ வேல்முருகன் அணியில் இணைய போறாங்க. விஜய்க்கு போகக்கூடிய அந்த திமுக அதிருப்தி வாக்குகள் பூரா அப்படியே வேல்முருகனுக்கு போகக்கூடிய வாய்ப்பு. வேல்முருகனுடைய கூட்டணி தான் உண்மையான தமிழ் தேசிய கூட்டணி. கடைசி நேரத்துல வேல்முருகன் இப்படி அடம் பிடிக்கிறது இது பிஜேபி கொடுத்த அசைன்மெண்டா? மனநோயாளிகள் குருமூர்த்திக்கு பிறந்த பயலுக்கு கூட அப்படிதான் சொல்லுவான். வேல்முருகன் பிஜேபியினுடைய ஜென்ம வைரி, ஒரு தமிழ் தேசியவாதி. வேல்முருகன் சொல்ற குற்றச்சாட்டு அபாண்டமானது அப்படின்னு சொல்லிட்டு துரைமுருகன் சொல்றாங்க. திமுக அமைச்சராக இருந்த பொழுது வேலூர்ல ஒரு கலெக்டர் ஒரு பெண்ணை தன்னுடைய அறைக்கு வர சொன்னவர் தான் இந்த துரைமுருகன். மானம் கெட்ட துரைமுருகன். எதுக்கு பூச்சேரா இருக்க? வயதான காலத்தில் நக்கி பிழைக்கும் நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்பு. இதுதான் துரைமுருகன். 70 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மேல் திமுக வெற்றி வராது என்பது திமுக அமைச்சர்களே பேசுகிற பேச்சு. இலவச பயண திட்டமா இருக்கட்டும், பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது ஒரு வரவேற்பு கொடுத்திருக்கு அப்படின்னு திமுக தரப்புல சொல்றாங்க. இது போன்ற பல திட்டங்கள் கருணாநிதி காலத்திலே கொடுக்கப்பட்டதுதான். ஏன் திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரல? 2.5 வயது பெண் குழந்தைய பாலியல் பலாத்காரம் செய்து கொண்டுட்டு வர்றான். யாரா அவன்? திமுக இளைஞரணி செயலாளர். இந்த கட்சி ஒழிக்கப்பட வேண்டிய கட்சியா இல்ல ஓட்டு போட வேண்டிய கட்சியா என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள். Cloud7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன். வணக்கம் சார். இப்ப அதிமுக கூட்டணி இத்தனை பலமா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதே அளவுக்கு திமுக கூட்டணியும் ஒரு பலம் வாய்ந்த கூட்டணியா அமைச்சிருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல சார்? ஏன்னா தேமுதிகவுக்கு 10 சீட்டுகள் ஒதுக்குனது திமுகக்குள்ளேயே ஒரு அதிருப்தி இருக்கு. ஏன் விசிகாவுக்கு கொடுக்கல அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? திமுகவை பொறுத்தவரை திமுக கூட்டணிக்குள் கடுமையான அதிருப்தி நிலவுகிறது. நீங்கள் திமுக கூட்டணியிலேருந்து வேல்முருகன் உடச்சி வெளியே வந்துட்டார். தனியாக 234 தொகுதி தனித்து நிற்க போகிறார். இந்த தனித்து நிற்பதற்கு தமிழர் வாழ்வுரிமை கூட்டணி, முஸ்லீம்கள் இந்த கூட்டணியில் நிறைய பேர் இருக்காங்க. தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் இந்த கூட்டணியில் இருக்காங்க. ஈழத்தமிழர் ஆதரவாளர்கள் இந்த கூட்டணியில் இருக்காங்க. இன்னும் திமுக அதிருப்தியாளர்கள் மத்தியில் ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்குது. பலமான ஆட்கள் எல்லாம் இப்போ வேல்முருகன் அணியில் இணைய போகிறாங்க. இந்த கூட்டணி 5% முதல் 10% வரை வாக்குகள் வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. விஜய்க்கு போகக்கூடிய அந்த திமுக அதிருப்தி வாக்குகள் பூரா அப்படியே வேல்முருகனுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. விஜய் தனக்கு 10% வாக்கு வரும், முதலமைச்சராக எல்லான்னு ஒரு கற்பனையில் இருக்கார். 10% 35% வரும்னு நினைக்கிறார். இதில் சீமானுடைய வாக்குகள், விஜயுடைய வாக்குகள் இரண்டும் இப்போ வேல்முருகனுக்கு போகுது. வேல்முருகனுடைய கூட்டணி தான் உண்மையான தமிழ் தேசிய கூட்டணி. வேல்முருகன்கிட்ட இப்போ திமுக அதிமுக அதிருப்தியா வாக்குகள் பூரா கூடிய விரைவில் மடைமாற்றம் பண்ண போகுது. பிரதான கட்சிகள், பெரிய கட்சிகள் எல்லாம் வேல்முருகன் கூட்டணியில் வருவதற்கு தயார் நிலையில் இருக்கிறார்கள். ஏன்னா இப்போ தேர்தல் அறிவித்த பிறகு கூட்டணி நிலைமையை மாறி போச்சு. பாமகவுடைய 10.5% வேல்முருகனால் மீட்டு கொடுக்கப்படும் என்று அந்த மக்கள் நம்ப ஆரம்பித்தால் தமிழ்நாட்டுடைய வன்னியர் பகுதிகளில் 60 தொகுதிகளில் 40 தொகுதிகள் வெற்றி தோல்வி தீர்மானிக்கக்கூடிய சக்தி வேல்முருகன். இப்போ வேல்முருகனை விட்டதற்கு பிறகு திமுக விழித்து கொண்டிருக்கு. 5% வாக்குகள், ஏறக்குறைய 5.5 கோடி வாக்குகள் தமிழ்நாட்டில். 6.5 கோடியில் 1 கோடி எஸ்ஐஆரில் போயிடுச்சு. 5.5 கோடி வாக்கு 5% தான். 30 லட்சம் வாக்குகள் முதல் ரவுண்ட்லேயே வேல்முருகன் வாங்கினா இது யாருடைய வாக்கு? திமுக வாக்கு. ஸோ இன்னொரு பக்கம் கடைசி நேரத்தில் வேல்முருகன் இப்படி அடம் பிடிக்கிறது எதுக்கான காரணமாக இருக்குது? இது பிஜேபி கொடுத்த அசைன்மெண்ட் அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இருக்குல்ல சார்? இல்லை, பிஜேபிக்கு பிறந்தவர்கள், குருமூர்த்திக்கு பிறந்தவர்கள் வேல்முருகனை பிஜேபின்னு பார்ப்பான். வேல்முருகன் பிஜேபியினுடைய ஜென்ம வைரி, ஒரு தமிழ் தேசியவாதி. திமுக கொள்கையை பிடிக்காமல் தான் திமுக ஒரு சண்டை போட்டு வெளியே வர்றார். அப்புறம் எப்படி பிஜேபிக்கு போவார்?
திமுக என்ன மதிக்கல அப்படின்ற அதுதான் காரணம். திமுக 10 சீட்டு கொடுக்குது, ஒரு நாடாளுமன்ற சீட்டு கொடுக்குது. அதை விட நான் தகுதி இல்லாதவனா? 0.5% தான் பிரேமலதாவுக்கு. 0.5% பிரேமலதாவுக்கு 10+1னா என்னட்ட 3% வாக்கை நான் நிரூபிக்கிறேன். இதை இந்த தேர்தல் 5% வாக்கை நான் நிரூபிக்கிறேன் சொல்றாரு. அப்போ அவர் எப்படி பிஜேபி பின்னாடி, ஆர்எஸ்எஸ்க்கு பின்னாடி, சங் பரிவார் பின்னாடி இருப்பார்? மனநோயாளிகள். குருமூர்த்திக்கு பிறந்த பயலுக்கு பூரா அப்படி தான் சொல்லுவான். வேல்முருகனை பொறுத்த வரைக்கும் அக்பார் தமிழ் தேசியவாதி, ஈழ போராட்டவாதி, இன்னும் சொல்ல போனால் முந்திரிக்காட்டு போராளி. அவர் வாழ்நாள ஆரம்பித்ததே புலவர் கலிய பெருமாளுடைய தமிழ் தேசிய அரசியல், ஆயுத போராட்ட அரசியல், ஈழ அரசியல் தான் அவர் அரசியல் ஆரம்பிக்கிறார். நக்சல்பாரி அரசியல் தான். அவருக்கு போய் பிஜேபியில் போய் சேருவார். மனநோயாளிகள், அதாவது அவர்களுக்கு வேல்முருகனுடைய அரசியலே அடிப்படையே தெரியாத நபர்கள் தான். வேல்முருகன் உண்மையாக பிழைப்புவாதியாக இருந்தால் திமுகவுக்கு சொம்பு தூக்கிய வாழ்நாளை ஓட்டிடலாம். திமுகவுக்கு முழுக்க முழுக்க ஜால்ரா பார்ட்டியாக இருந்தால் திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் திமுகவை கவிழ்ப்பதற்கு, திமுகவை எதிர்ப்பதற்கு ஒரு சூழல் உருவாகி திருமாவையே தலைமை தாங்க சொல்கிறாங்க. திமுகவில் இருந்து வெளியே இருக்கிற கூட்டணி விஜயகாந்த் வந்ததை போல ஒரு வாய்ப்பு திருமாவுக்கு வருது. அதை தட்டி கழிச்சிடுறாரு. ஆனால் வேல்முருகன் திமுகவுக்கு ஒரு பாடம் படிப்பிக்க வேண்டும், திமுகவிடமிருந்து வாக்குகளை பிரித்தெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த கூட்டணியை உருவாக்குகிறார். இது குறைந்தபட்ச திமுகவுடைய 5% வாக்குகளை உடைத்து எடுக்கும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. இன்னொரு பக்கம் வேல்முருகன் சொல்ற குற்றச்சாட்டு அபாண்டமானது அப்படின்னு சொல்லி துரைமுருகன் சொல்றாங்க. இது எது உண்மை அப்படின்னு எடுத்துக்கல? துரைமுருகனை ஸ்டாலினுடைய PA தினேஷ் பழைய போட்டோகிராஃபர் 3 மணி நேரம் உட்கார்ந்துருக்கார். இதுக்கு பேசாமல் அரசியல் விட்டை ஒதுங்கி ஏதாவது போய் துணிக்கடை வச்சுட்டு உட்காந்துருக்கலாம், இல்லைன்னா ஜவுளி ஏதாவது வேற தொழிலை பண்ணிட்டு இருக்கலாம். யார்? துரைமுருகன். மானம் கெட்ட துரைமுருகன். ஒரு சின்ன பையனை பார்க்குற 3 மணி நேரம் உட்கார்ந்தா எதுக்கு பொதுச் செயலாக இருக்க? எதுக்கு பொதுச் செயலாக இருக்க? வேலுமுருகன் தான் கூட்டிகிட்டு போகிறாரு. ஏன் 3 மணி நேரம் இந்த சின்ன பையனை பார்க்க உட்காந்துட்டு இருக்க? முதலமைச்சர் ஒரு பொருட்களை வா போலான்னு வேலுமுருகன் தான் கூட்டிகிட்டு போகிறார். மான ரோசம் வேண்டாம் துரைமுருகனுக்கு? நீ ஒரு பொதுச் செயலாளரா? ஒரு போட்டோகிராஃபர் பையன், அவனை பார்ப்பதற்கு 3 மணி நேரம் காத்திருந்தால் வெளியே சொல்ல வெக்கமா இல்லை? மீண்டும் போய் அது தினேஷ் காலில் விழுகிற உனக்கு அசிங்கமா இல்லை? உன்னுடைய அரசியல், உன்னுடைய அரசியலே அசிங்கம் பிடிச்ச அரசியல் தான். இப்போ அதே தொடருது. முதல்ல திமுக அமைச்சராக இருந்த பொழுது வேலூரில் ஒரு கலெக்டர் ஒரு பெண்ணை தன்னுடைய அறைக்கு வர சொன்னவர் தான் இந்த துரைமுருகன். இப்போ வயதான காலத்தில் நக்கி பிழைக்கும் நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்பு, இதுதான் துரைமுருகன். திமுகவில் அவருக்கான ஒரு அதிகாரம் குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவரை கிளம்புங்க. ரஜினி விட்டு என்ன சொல்றாங்க? ஓல்டு ஸ்டூடெண்ட் 7 காலி பண்ணியா? அப்போ உனக்கு மானம் இல்லை, சூடு இல்லை, சொரணை இல்லை. உன்னை வெளியே போய் சொல்வதற்கு ஒரு மராட்டி நடிகை வந்து சொல்றான், 3ஆம் தர நடிகை. திமுக போய் அவன் கெஞ்சுது, இந்த ரஜினியை சொல்ல சொல்லுது. ஓல்டு ஸ்டூடெண்ட் கருணாநிதி கண்ணில் விரல விட்டு ஆட்டினாரு, சீட்டை காலி பண்ண மாட்டேங்கிறாரு, இடத்த ஜெயிக்கிறார் சொன்னாங்களா? புது மேடையில் வச்சு அசிங்கப்படுத்துறாங்க கருணாநிதி குடும்பம். ஓங்கோடு ரயில் ஏறி திருட்டு ரயில் ஏறி வந்த குடும்பம் கருணாநிதி குடும்பம். துரைமுருகனை எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்டு எம்ஜிஆருக்கு துரோகம் செய்துவிட்டு கருணாநிதியின் காலடியில் விழுந்த இந்த மூளையே இல்லாத முருகன் பல முறை அவமானப்படுத்தப்பட்டு அசிங்கப்படுத்தப்பட்டு இன்னும் பல அவமானங்களை செய்த பிறகு பதவி சுகத்தில் ஒட்டி கொண்டு திரிகிற இலி பிறவிதான் துரைமுருகன். இந்த நிலைமையில இந்த தேர்தலில் திமுக எப்படி கையாளும்னு நினைக்கிறீங்க சார்? திமுக 70 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மேல் திமுக வெற்றி வராது என்பது திமுக அமைச்சர்களே பேசுகிற பேச்சு. ஒரு நிகழ்ச்சியில் 2 அமைச்சர்கள் சந்திச்சுக்கிறாங்க. சந்திக்கிற பொழுது 70 சீட்டுக்கு மேலே நம்ம தேரமாட்டோம் போல இருக்குன்னு 2 அமைச்சர்களே பேசிக்கொண்டு, மா சுப்பிரமணியனும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேசிக்கொண்ட செய்தி. நம்ம 70க்கு மேலே தேரமாட்டோம் ஐயா, 40 கோடி ஒரு தொகுதிக்கு மாப்பிள்ளை கட்டி வச்சிருக்காரு, 8000 கோடி 200 தொகுதிக்கு 8000 கோடியை வச்சிருக்காரு, 5 லட்சம் கோடி கூட துபாய் வங்கியில் போட்டு அங்கே குண்டை போட்டு அதுவும் போச்சு. உழைக்கும் மக்கள் வேர்வை ரத்தம் சிந்தி கட்டுகிற வரிப்பணம் துபாய் வங்கியில் கொண்டு போய் அமைச்சர்கள்லாம் கொடுத்து, அவரோட ஆடிட்டர் செண்பகமூர்த்தி சமயமூர்த்தி துர்காமாவுடைய ஆடிட்டர்
1000 கோடி பல 1000 கோடி அவரை பிடிச்சி ஐஸ் பாரில் படுக்க வச்சிங்கன்னா தமிழ்நாட்டுடைய மக்களுடைய வரிப்பணம் பூரா எங்கே போச்சுன்னு தெரிஞ்சிடும். ஐஸ் பாரில் படுக்க வைக்கிற காலம், சமயமூர்த்தியை ஐஸ் பாரில் படுக்க வைக்கிற காலம் ரொம்ப தூரம் இல்லை, அருகிலே சில மாதங்களிலே இருக்கு. சரி, இன்னொரு பக்கம் திமுக கொண்டு வந்த திட்டங்கள் மக்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பை கொடுத்துருக்கு. அதனாலேயே நாங்க 200க்கு 200 வெல்லுவோம் அப்படின்னு ஒவ்வொரு மேடையிலையும் முதல்வர் ஸ்டாலின் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா தொடர்ந்து இந்த மகளிருக்கான இலவச பயண திட்டமா இருக்கட்டும், இல்ல பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் பெண்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் ஒரு வரவேற்பு கொடுத்துருக்கு அப்படின்னு திமுக தரப்புல சொல்றாங்க. இது போன்ற பல திட்டங்கள் கருணாநிதி காலத்திலே கொடுக்கப்பட்டது தான். ஏன் திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரல? திமுக மலிவான இலவசங்களை அறிவித்து மக்களை அடிமைகளாக வைத்திருப்பது தான் திமுக. கலைஞர் டிவி டிவி கொடுத்துட்டா, கேபிள் டிவிக்கு யார் பணம் கொடுப்பா? சன் டிவி வளர்ப்பதற்காக கொடுக்கப்பட்டதா கலைஞர் டிவி. டிவி வச்சா படம் தெரியுமா? அப்போது மாதம் 150 ரூபாய் யாருக்கு கொடுக்கணும்? சன் தொலைக்காட்சி, சுமங்கலி கேபிள் விஷன் யாருது? கருணாநிதி குடும்பத்துக்கு சொந்தமானது, அவங்களுக்கு கொடுக்கணும். இதுதான் திமுகவுடைய திட்டம். திமுக திட்டங்களுக்கு பின்னால் கண்டிப்பாக ஒரு சூழ்ச்சி இருக்கும். 1000 ரூபா கொடுக்குறாங்கன்னா, 5000 கொடுக்குறாங்கன்னா, பொங்கலுக்கு போன வருஷம் கொடுத்தாங்களா? கொடுக்கல. தேர்தல் வருகிற பொழுது இலவசங்களும் வரும். திமுகவுடைய திட்டம் 21 தேர்தல் வாக்குறுதி என்ன சொன்னார்? முதல் கையெழுத்து மதுக்கடையை மூடிட்டாரா? செந்தில் பாலாஜி என்ன பண்ணார்? கல்யாண மண்டபத்துக்குள்ளே சாராய கடை ஓப்பன் பண்ண சொன்னார். கல்யாண மண்டபத்துக்குள்ளேயே பார் லைசன்ஸ் கொடுத்துருன்னாரு செந்தில் பாலாஜி. அப்போ சாராய கடை எங்கே கொண்டு வர்றாரு? மங்களகரமான திருமண வீட்டில் போதையில தாலி கட்டுறார். வரவன் பூரா கல்யாண மண்டபத்திலே சரக்கு இருந்து என்ன பண்ணுவான்? குடிச்சுக்குவான். இவன் பொண்டாட்டியும் பச்சை சேலை, அவன் பொண்டாட்டியும் பச்சை சேலை, இவன் பொண்டாட்டி அவன் எழுப்பா, அவன் பொண்டாட்டி இவன் எழுப்பா, கல்யாண வீடு கலவர பூமியாக மாறும். இதுதான் திமுகவுடைய கொள்கை. திமுகவுடைய கொள்கை அத்தனையும் மலிவான மக்களை ஏமாற்றுகிற கொள்கை. இன்னைக்கு வரைக்கும் தமிழ் பண்டிட்டுகளே இல்லை பள்ளிக்கூடத்தில். தமிழ் பண்டிட்டுகளை தமிழை ஒழித்த இயக்கம் திமுக. எம்ஜிஆர் தஞ்சை பல்கலைக்கழகத்துக்கு 1000 ஏக்கரை கொடுத்தார் தஞ்சாவூர். தமிழை வாழ வைத்தவர் எம்ஜிஆர், தமிழை ஒழித்தவர் கருணாநிதி. 100க்கும் மேற்பட்ட தமிழ் அறிஞர்கள். அடிப்படை கல்வி தமிழில் வேணும். 10வது வரைக்கும் தாய்மொழி கல்வியிலே தமிழ் கற்க வேண்டும். அப்படி கற்றவர் தான் அப்துல் கலாம், மயில்சாமி அண்ணாதுரை. இவங்கெல்லாம் எந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படித்தாங்க. கார்பரேஷன் பள்ளிக்கூடத்தில் படித்தவர்கள் தான். தமிழ் வழியில் படித்து ஆங்கிலம் ஒரு தொடர்பு மொழி. இன்னைக்கு இத்தனை மெட்ரிகுலேஷன் ஸ்கூலை கொடுத்து திமுக தான் கொடுத்தது. அத்தனை பேரும் தமிழையே மறந்துட்டான். அதே மாதிரி இந்த காலை உணவு திட்டம் மாணவர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு தானே கொடுத்துருக்கு. இவங்களும் கல்வி வளர்க்கறதுக்காகவும் தமிழை வளர்க்கறதுக்காகவும் சில திட்டங்கள் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது மொத்தமா இல்லை அப்படின்னு சொல்லிட முடியுமா? இல்லைம்மா, திமுக எதை செய்தாலும் லாப நோக்கத்துக்காகத்தான் செய்யுமே தவிர திமுக நீண்டகால மக்களுடைய நலன் என்பது 1% கூட கிடையாது. நிலமற்ற மக்கள் பல லட்சம் பேர் இருக்கான். தரிசு நிலம் பல கோடிக்கணக்கான ஹெக்டேர் நிலம் இருக்கு. கருணாநிதி ஆட்சி காலத்தில் நிலமற்றவருக்கு 2 ஏக்கர் நிலம்னு ஒரு சர்வே எடுத்து ஒரு அறிவிப்பே கொடுத்தார் கருணாநிதி. திருட்டுறையில் வந்த கருணாநிதி. ஆனால் என்ன ஆச்சு? இன்னைக்கு வரைக்கும் திட்டம் கொடுக்கப்படவே இல்லை. ஏன்? ஒவ்வொரு ஆதிக்க சாதியும் பல ஏக்கர் நிலத்தை மடக்கி வச்சிருக்கான். அவனுக்கு ஆதரவாக திமுக இருக்கு. உனக்கு ஓட்டு போடுறவன் ஏழைபால் அப்பாவி பஞ்ச பராரி ஓட்டு போடுறான். அவனுக்கு 2 ஏக்கர் நிலம் கொடுத்தா அவனுடைய வாழ்க்கை நிலை உயரும். அரசு புறம்போக்கு நிலம் பூரா யார் ரியல் எஸ்டேட் பண்ணுறா? அரசியல்வாதி அதிகாரியும் ரியல் எஸ்டேட் பண்ணுறான். வட இந்திய அதிகாரிகள் பூரா தமிழ்நாடு வேட்டைக்காடு. 88,000 ஏக்கர் நிலம் 1929 லீஸுக்கு கொடுத்த நிலம் ஒரு ராஜஸ்தானை சேர்ந்த ஒரு மார்வாடி கம்பெனிக்கு. இவன் 5 லட்சம் கோடி பெருமானம் உள்ள தமிழருடைய நிலத்தை ஊட்டியில் எஸ்டேட்டுகளை இந்த முதலமைச்சர் அலுவலக அதிகாரிகளை பட்டா போட்டு கொடுத்துட்டான். சட்டசபையில் பகிரங்கமாக சொன்னார் வேல்முருகன். இன்னைக்கு வரைக்கும் பதில் இல்லை. ஒரு பொய்யை சொல்லிட முடியுமா சட்டசபையில்? அப்போ இது திமுக என்பது வெகுஜன விரோத அரசு, தோற்கடிக்கப்பட வேண்டிய அரசு, விரட்டப்பட வேண்டிய அரசு. இந்த கொலை கொள்ள எத்தனை
2.5 வயது பெண் குழந்தைய பாலியல் பலாத்காரம் செய்து கொண்டுட்டு வர்றான். யாரா அவன்? திமுக இளைஞரணி செயலாளர். பார்த்தோமா? அப்போ இந்த கட்சி ஒழிக்கப்பட வேண்டிய கட்சியா இல்லை ஓட்டு போட வேண்டிய கட்சியா என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள். இந்த தேர்தலில் திமுக விரட்டப்படும். திமுக நீங்க மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும். ஓகே சார், இப்போ இலவச ஃப்ரிட்ஜ் அறிவிச்சாரு, அது எந்த வகையில சாத்தியம்? அது மட்டும் இலவசங்களை கொடுத்து மக்களை ஏமாத்துறதுக்கு சமமாகாதா? இல்லைங்க, அதாவது மாசை துண்டு தான் சொல்வார். சீனாவை படைத்த சிற்பி. பசியில் ஒருத்தர் இருந்தான்னா மீனை கொடுக்காத, மீன் பிடிக்க கற்றுக்கொடு. எப்போ பசியெல்லாம் வருதோ தூண்டிலோடு எங்கே போவான்? கடலுக்கு போவான். மீனை பிடிச்சி சுட்டு சாப்பிட்டுக்குவான். நீ மீனை கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா நீ எப்போ வழின்னு காத்துட்டு இருப்பான். மீன் பிடிக்க தெரியாது. அப்போ இந்த இலவசங்களே ஒழிக்கப்பட வேண்டும். மலிவான அரசுகள் வாக்கு வங்கியை ஏமாற்றுவதற்கு நீங்கள் 500 ரூபா ஓட்டுக்கு, 2000 ரூபா ஓட்டுக்கு, சாராயம் போத்தல், காக்கா பிரியாணி, இப்படி மக்களை இந்த திராவிட இயக்கங்கள் பழக்கி வைத்திருக்கு. திராவிட இயக்கங்களே ஒழிக்கப்பட வேண்டும். ஒழிக்கப்பட வேண்டும். வேறு யார் தான் வருவான்னு பார்த்தா திரிஷா ஓட்டுலேருந்து தலைமை வர்றான். திரிஷா தலைவிங்கிறான். இப்படி இருக்குது தமிழ்நாடு. ஆக தமிழ்நாட்டு மக்களுக்கு அரசியல் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். கல்வி இலவசமாக கொடுக்கப்பட வேண்டும். மருத்துவம் இலவசமாக கொடுக்கப்பட வேண்டும். மதுக்கடைகள் மூட வேண்டும். இதுதான் அடிப்படையான கொள்கைகளை. இதை யார் செய்ய விரும்புகிறார்களோ, இதை யார் செய்வார்களோ அவர்கள்தான் அதிகாரத்துக்கு ஆட்சிக்கு வர வேண்டும். அதுதான் தமிழ்நாட்டினுடைய நிலையான தீர்வு. பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.